தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுக்காக மரித்திருக்கிறார். அதாவது உங்கள் பாவங்களை சுமந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறியா மகளே? இந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறியா? தேவன் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிப்போமா? முழு மனதோடு அவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. சொல்லுவோம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். எங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து இருக்குதா? வழி ஒன்று தெரியாமல் தவிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை ஒருபோதும் மறக்கக்கூடியவராக இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன் அருகாமையில் வந்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அலைந்தேனையா, மறந்தீரோ என்று நான் அலைந்தேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேனோ உமது அன்பே. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என்மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக கண்ணோக்கி பார்த்தீரையா, கனிவாக கண்ணோக்கி பார்த்தீரையா. மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேனோ உமது அன்பே. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, வந்து அமர்வேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையா
ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாமே துதிக்கிறேன் துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நல்லவரே மே துதிக்கிறேன், வல்லவரே மே துதிக்கிறேன். அல்லாது ராஜாதி ராஜாவாக இருப்பவரே, சேனாதிபதியாக முன் செல்லுபவரே, யூதாவின் சிங்கமே, கர்ஜிக்கிற சிங்கமே, உம்மை போல வாழ யார் இல்லை ஆண்டவரே. சோதரம் சோதரம். சும்மா மஸ்தானா வாழ வைப்பாரு, எல்லா சொஸ்தான் தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தா தான் மாற்றிடுவாரு, உன் தலையை தானே நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தா தான் வாழ வைப்பாரு, எல்லா சொஸ்தா தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தா தான் மாற்றிடுவாரு, உன் தலையை தானே நிமிர செய்வாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா. மியூசிக்கை மாத்துப்பா, சேலை ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாமே மாறுப்பா. மியூசிக்கை மாத்துப்பா, சேலை ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாமே மாறுப்பா. யோசேப்பின் சாட்சியத்தான் திரும்பி பார்த்தாலே தீமை நன்மையாக மாற்றிடும் தேவனப்பா. யோசேப்பின் சாட்சியத்தான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றிடும் தேவப்பா. சும்மா மஸ்தானா வாழ வைப்பாரு, எல்லா சஸ்தா தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தா தான் மாற்றிடுவாரு, தலையை தானே நிமிர செய்வாரு. சொல்லுவோம். சும்மா மஸ்தாத்தா வாழ வைப்பாரு, எல்லா சஸ்தாத்தா பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தா மாற்றிடுவாரு, உன் தலையை தானே நிமிர செய்வாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லே அல்லேலூயா. சும்மா மஸ்தானா வாழ வைப்பாரு, எல்லா சொஸ்தாத்தா பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தா மாற்றிடுவாரு, உன் தலையை தானே நிமிர செய்வாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பிரைஸ் லவரபல கரபதி நலபா ரபதி நலபா சந்திரபா. உன் தலையை நிமிர செய்கிற தேவன் ஒன்று இருக்கிறாரு. உன்னை சொஸ்தமாக தான் வாழ பார்க்குறாரு, உன்னை கெத்தா வச்சிடுவாரு, உன் தலையை நிமிர செய்கிற தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அமருங்கள் அமருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் நம்ம எப்படி வாழ வைப்பாரா? கெத்தா வாழ வைப்பார். ஆமென். நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இது ஒன்றுக்கும் உதவாது, இது வேஸ்ட்டு, அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு, டோட்டல் முடிஞ்சிச்சு. ஆனால் கர்த்தர் அவருக்கு மத்தியில் நம்ம கெத்தா வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நம்ம மத்தியில் இருக்கிறதான வசனஸ்ட அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்போம். கரங்களை தட்டி அவர்களை அமர வைப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி தேவனே என்னோடு பேசுங்கன்னு சொல்றீங்களா? ஏன்னா ஒரு செத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஏசப்பா என்னோடு இந்த மாலை வேளையில் பேசுங்க ஏசப்பா. உங்கள் சத்தத்தை கேட்கும்படியா நான் வந்திருக்கேன். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நான் மிகவும் உடைந்து போய் வந்திருக்கேன் ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன்ப்பா. என்னோடு பேசுங்கன்னு சொல்கிறீங்களா? கண்களை மூடி என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் என் இயேசுவே. கேளுங்க.
சொல்லுங்களேன். என்னோட பேசும், என்னோட பேசும், என்னோடு பேசும் என் இயேசுவே. மகிமையின் தேவனே, மண்ணான என்னோடு, மகிமையின் தேவனே, மண்ணான என்னோடு மறவாமல் பேசிடுமே, மறவாமல் பேசிடுமே. என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் என் இயேசுவே. என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் என் இயேசுவே. அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, அன்பாக பேசிடுமே, அன்பாக பேசிடுமே. என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் என் இயேசுவே. என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும் என் இயேசுவே. ஆமாண்டவரே, உங்க வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கிறது. உம்முடைய சீஷர்கள் சொன்னது போல நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்களோடு பேசும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்குதப்பா. இந்த வேளையில் எங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான மன்னாவை அடியாலை மறைத்து நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். எடுத்தவர்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு அது ஏற்றவைகளா இராமல் இருக்கக்கூடாது. இல்லை, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அது எப்படி இருக்குதா? தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஏற்றவைகளோ இல்லை நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு ஆயுதத்தையோ நம்ம என்ன பண்ணலை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கல இல்லையா? நம்ம எபேசியரில் வாசிச்சோன்னு சொன்னால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு போராட்டமே இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு தான் ஆவிக்குரியவர்களுக்கு எப்பவுமே போராட்டம். ஹல்லேலூயா. அப்போது போர் ஆயுதங்களை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? இல்லையா? அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஒரு யுத்தம்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெடிகுண்டு, துப்பாக்கி, அந்த போர் விமானங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி மற்ற நாடுகளுடனோ இல்லை ஒருவருக்கு விரோதம். அமெரிக்காலெல்லாம் என்ன அந்த துப்பாக்கி கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா? இப்படி செய்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி பண்ணுறது கிடையாது இல்லையா? அப்போது நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனம் என்ன சொல்லுது? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு அது ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவன் கொடுக்கிற பலமுள்ள ஆயுதம் தான் நம்ம இடத்துல உண்டு. ஹல்லேலூயா.
என்ன அரண் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே அரண்கள் சொன்னால் சத்துருடைய கோட்டையை குறிக்கிறது. நமக்கு விரோதமாக யார் ஒரே ஒரு எதிரி? நம் கண் பார்க்கிற மனிதர்கள் நமக்கு எதிரிகளே கிடையாது இல்லையா? சாத்தான் தான் நமக்கு ஒரே எதிரி. ஸோ அப்போ அவனுடைய அரண்கள் தான், அரண்களை, அவனுடைய கோட்டையை தான் இந்த வசனம் என்ன பண்ணுது? அரண் என்றால் சாத்தானுடைய கோட்டை. இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம போய் அவனை கத்தியால் குத்த முடியுமா? அவன் ஆவியாக இருக்கிறான். இப்போ நாம் ஆவிக்குரியவர்களாக மாறினாதான் அப்படிப்பட்ட சத்துருவை நாம் எதிர்த்து ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. சாத்தானின் கோட்டைகளை, அரண்களை நிர்மூலமாக்க தேவன் சில ஆவிக்குரிய ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 6 விதமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு நல்லா தெரியும். விசேஷமாக இந்த மாலை நேரத்தில் நாம் பார்க்கிற ஒரு 3 ஆயுதங்கள், அதை பற்றி சொல்ல போகிறேன். முதல் ஆயுதம், எழுதுறவங்க எழுதிக்குங்க. முதல் ஆயுதம் ஜெபம், 2வது ஆயுதம் துதி, 3வது ஆயுதம் சாட்சி. என்ன சொல்லுங்க? ஜெபம், துதி, சாட்சி. முதல்ல ஜெபம் என்கிற ஆயுதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜெபத்துடைய முக்கியத்துவம், ஒரு ஆயுதத்தை உலக பிரகாரமாக எதெல்லாம் மனிதர்களை சரீரத்தை கொள்ள இருக்கோ அப்படிப்பட்ட ஆயுதங்களை விட வல்லமையான ஆயுதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது என்னதுன்னு சொன்னால் ஜெபம். ஹல்லேலூயா. இல்லையா? ஜெபம் எவ்வளோ ஒரு முக்கியமானது. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தினந்தோறும் ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் தேவன் இடத்திலிருந்து வருகிற வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை ஒரு ஆயுதத்தை விட அது மேலானது. ஆவிக்குரிய போரில் நம்ம இந்த யுத்தத்தில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்ன சொன்னால் அது ஜெபம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான ஆயுதமாக இருக்குது. அதை தினந்தோறும் ஏதோ ஒரு நாள் வச்சுட்டு என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனை போராட்டம் வந்தால் அப்போ தான் எடுத்து யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்று மழுங்கலாயிட்ருக்கோம், இல்லை துரு பிடிச்சிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க கத்தியே பல நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும்? எடுத்த உடனே காய்கறி கட் பண்ண முடியுமா? கறி கட் பண்ண முடியுமா? சிக்கனை வெட்ட முடியுமா? முடியாது. உடனே அதை சாணா பிடிக்கிறதுக்கு செய்கிறோம், ஷார்ப் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அப்படி அந்த ஜபம் இல்லாதபடி ஏதோ எனக்கு ஒரு தேவை தான், அப்போ தான் நான் ஜெபிப்பேன்னு சொன்னால் அப்போது கொஞ்சம் அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அந்த நேரத்தில் அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய அந்த ஆயுதம் எப்படி இருக்கும்? ஜெபம் என்கிற ஆயுதம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? அது வல்லமையுள்ளதாக இருக்கும். அதனால தான் பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, 6 வகையான பாதுகாப்பு ஆயுதங்களை பற்றி சொன்னாலும் கூட விசேஷமாக இந்த ஜெபத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு ஜெபம் கூட எப்படி செய்யணுமா? எந்த சமயத்திலும் செய்யலாம். ஏதாவது நேரம் காலம் இருக்கா? இந்த டைம் தான், இல்லை சிஸ்டர் இந்த டைம் தான் பண்ணோன்னு பைபிளில் போட்டிருக்கு இருக்கா? எப்போ வேணால் ஜெபிக்கலாம். அதிகாலையில் ஜெபிக்கலாம், மத்தியானம் ஜெபிக்கலாம், சாயங்காலம் ஜெபிக்கலாம், இரவில் ஜெபிக்கலாம், நடு ராத்திரியில் ஜெபிக்கலாம். எப்போல்லாம் ஆவியானவர் நம்ம எழுப்புறாரோ, எப்போல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுதோ ஜெபிக்கலாம். எதுக்கு போய் சிலர் நினைக்கிறாங்க போல இருக்கு, அந்த போல எதுக்கு ஏசப்பா போய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கினேன், நான் தூங்குறது போல் அவரும் தூங்குவார். பாவம் இல்லை, காலையிலேருந்து எனக்கு எல்லாரையும் பாதுகாத்தார், வழி நடத்தினார், எல்லாம் பண்ணார். பாவம் அவர் நைட்டில் தூங்கட்டோமே. அதனால் அவரை போய் சிலர் கிண்டலாக சொல்லுவாங்க, ஏன் அப்பப்போ ஜெபம் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணே இருக்கிறீங்க. டிஸ்டர்பாக பண்ணுறோம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை.
இமைக்காமல் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சரி, இப்போ எந்த சமயத்துல நீ எப்ப வேணா ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். டைம் கிடையாது. எப்போ வேணா, இரவிலும் பகலிலும் எப்போ வேணா நீ கூப்பிடும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயம் அந்த ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்க. விசேஷமாக ஆவில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபம் விசேஷமானது. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஜபம், இந்த ஜபம் நான் ஏற்கனவே சொன்னது போல வெடிகுண்டு, இந்த ஏவுகணை இதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ ஏவுகணை வச்சுக்கலாமே, ராக்கெட்டு, இந்த ஏவுகணை இது கண்டம் விட்டு கண்டம் பாயுது இல்லை? அது போல தான் ஜபம்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பணும். இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் யாராவது ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொன்ன ஜெபிச்சா அற்புதம் நடக்குதா நடக்கலையா? அப்போ கண்டம் விட்டு கண்டம் பாயுதா இல்லையா ஜபம்? ஜபம் எப்படிப்பட்டது? ஒரு ஏவுகணையை விட அது வல்லமையுள்ளது. ஒரு உலகத்தில் மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணையை கண்டம் விட்டு கண்டம் போய் ஒரு அழிவை உண்டாக்கும் என்றால் இல்லையா, ஆண்டவர் வாழ வைக்க செய்கிற ஒரு ஜபம் அது எங்க வேணா. அதான் வேதம் சொல்லுகிறது, சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனா. ஹல்லேலூயா. அப்ப ஜபம் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை போல அந்த ஜபம் இருக்கிறது. அதுக்கு குறிப்பிட்ட நேரமோ தூரமோ கிடையாது. அதனால தான் சொன்னேன், எந்த சமயத்திலையும் எப்ப வேணா. ஏன்னா வருத்தம் எப்போ வரும்னு தெரியாது, கவலை கதவை தட்டிட்டு வரோன்னு நம்ம சொல்ல முடியாது, எப்போ வேணா வரும். ஸோ அப்போ நைட்டுக்கு ஒரு கவலை வருதுன்னா சரி காலையில் எழுந்து ஜாம் பண்ணிக்கலாம். என்னத்துக்கு இப்போ படுத்து தூக்கம் வருமா? அந்த கவலையோடு படுத்த தூக்கம் வருமா? வராது. அப்போ என்ன பண்ணோம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு வேதம் சொல்லுகிறது போல அப்போவே அவர் பாதத்தில் அந்த கவலையை இறக்கி வச்சுட்டு நம்ம போய் தூங்கலாம். ஏசப்பா உங்ககிட்ட காரியத்தை சாட்டி விட்டு நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியாக அப்போ தான் தூங்கணும் இல்லையா? அப்போ நேரமோ தூரமோ இந்த ஜபத்துக்கு என்ன கிடையாது, ஒரு வரையறு கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, கண்டம் விட்டு கண்டம் பாயறது மட்டும் இல்லை, ஜபம் வான மண்டலத்தையும் தாண்டி போகுமா போவாதா? ஏன்னா சாத்தா எங்கே இருக்கிறான் சொல்லுங்க. பாருங்க ஐயா, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி அதே எபேசியரில் பாருங்க, வாசிங்களேன் 12:6-12 எபேசியர் 6:12. இல்லை போகிறேன் ஐயா. அப்போ பாருங்க, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அப்போ இங்கே மாத்திரம் இல்லை, ஏதோ இந்தியா தேசத்தில் இல்லைன்னா அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இப்படி தான் வேலை செய்யணும் கிடையாது. 5 கண்டங்களில் மட்டும்தான் இந்த ஜபம் வேலை செய்யணும் கிடையாது. இதை தாண்டி வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளையும் அடக்கி போட வல்லமையுள்ளது தான் இந்த ஜபம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் வாசிக்கிறோம், பேதுரு சுவிசேஷத்தை நிமித்தம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சபை ஜனங்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்களாம். அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் பேதுரு என்ன செஞ்சாரா? அங்கே விடுதலை ஆக்கப்பட்டார். ஏரோது ராஜாக்கும் அங்கே நியாய தீர்ப்பு வந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இரவிலும் பகலிலும் நம்ம அவர் எப்போ வேணால் என்ன பண்ணலாம்? அப்பா கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் அற்புதத்தை செய்வார். லூக்கா 18:7 வாசிப்போம். லூக்கா 18:7. ஆமாம். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய
நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. அடுத்த வசனம் சொல்லுது, சீக்கிரத்துல நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனா இருக்க. ஏதோ கண்டும் காணாம போற தேவனை நம்ம ஆராதிக்கல. அவர் வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, தினந்தோறும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்பேன். ஜெபித்து தேவனிடத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்வார். சரி, இரண்டாவது ஆயுதம் என்ன சொன்ன? துதி. வெரி குட். துதி என்கிற ஆயுதத்தை தான் நாம பார்க்க போறோம். ஜெபத்துக்கு அடுத்ததா சாத்தானை விழ தள்ளுகிற பெரிய ஆயுதம் எதுன்னு சொன்னா துதி. துதி என்பது தேவனோடு நம்ம இணைக்கிறதாய் இடைப்பட வைக்கிறதா இருக்கு. ஏன்னு சொன்னா தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அவருடைய பிள்ளைகள் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ துதிக்கும் பொழுது பிசாசுக்கும் ஒரு பயம் வருது. என்னடா இவ்வளோ நாள் சும்மா இருந்தா திடீர்னு ஸ்தோத்திர பலி எடுத்து 1000 ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, திடீர்னு பாட்டு புக்கு எடுத்து நல்ல பாட ஆரம்பிச்சுட்டா, தேவனை துதிக்க ஆரம்பிச்சுட்டா, என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? நடுங்குகிறவனா இருக்கிறான். ஏன்னா தேவனை துதிக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? அதனால அவன் என்ன செய்வான்? எப்படியாவது அந்த துதியை நிறுத்தணும்னு சொல்லி பலவித காரியங்களை கொண்டு வருவான். அப்போதான் யாராவது கெஸ்ட்டு வந்துடுவாங்க, அப்போதான் ஏதாவது வேலை வந்துடும், துதிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஜபத்துக்கு ஆனாலும் துதிக்கு ஆனாலும் என்ன நடக்கும்? தடையை கொண்டு வருவதற்கு பிசாசு நினைப்பான். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்து உட்காரணும் இல்லை. பாத்திரம் தேய்க்கிறோம்ல, வேலை செய்கிறோம்ல, பெண்களாகி நாம் என்ன பண்ணுறோம்? பாத்திரம் தேய்க்கும் போது துதிச்சுட்டே இருங்க. பாட்டு பாடின வாய் என்ன பண்ண? வாயும் பாத்திரமா தேய்க்க போகுது, சும்மா தானே இருக்க. அப்போ பாருங்க, என்னங்க சிரிக்கிறீங்க? எங்கள் பைபிளில் கையும் காலும் தொழுமரத்தில் கட்டி வச்சு நல்ல அடின்னு அடிக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவுமே சிறைச்சாலையில் துதிப்பாங்கன்னு சொன்னால் உங்களையும் என்னை யாரும் கட்டி போடலையே இல்லையா? நல்லா தானே இருக்கிறோம். அப்போ துதிக்கலாமா இல்லையா? இங்கேருந்து கடை தெருவுக்கு போகிறோம், பாட்டு பாடினே போங்க. ஆனால் பார்க்குறவங்க என்ன லூஸ் மாரி ஏதோ பெனாத்திட்டு போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம கூட காலையில் கூட பாஸ்டர்மா சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஒரு ஃப்ரெண்டு போல், ஒரு நம்மோடு கூட இருக்கிற ஒரு நபரை போல். ஒருத்தர் கூட நடந்து வராருன்னா கம்முன்னு உம்முன்னு போவோமா? போர் அடிக்காது, பேசிக்கிட்டே போவோம்ல. அது போல தான் ஏசப்பா நம்மோடு கூட, ஏசப்பா வாங்க, நான் எங்கே போகிறேன்னா நீங்கள் என்னோட கூட வாங்கன்னு சொல்லி போகும்பொழுது அவர்கிட்ட பேசிகிட்டே போகலாம்ல, அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம்ல, துதிச்சுக்கிட்டே போகலாம் இல்லையா? ஸோ அது போல தான் இந்த துதியை நம்ம விடவே கூடாது. நம்ம பாத்திரம் தேய்ச்சாலும் சரி, துணி துவைச்சாலும் சரி, வீடு பெருக்கினாலும் சரி, நம்ம கடை தெருவுக்கு போனாலும் சரி, தாவீது சொல்கிறது போல கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 24 மணி நேரம் நம்மளால என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் என்ன செஞ்சாங்களாம்? எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா? பார்வோன் இடத்துல 10 வாதையின் மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர்களை விடுவித்து, மோசே என்ற தலைவன் மூலமாக அவர்களை விடுவித்து கொண்டு வந்துட்டார். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. செங்கடலை கர்த்தர் 2ஆக பிளந்தார். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அந்த ஜனங்கள் நடந்து வந்து கொண்டே இருந்தார்கள். இன்னும் கரை சேரல. பின்னாடி யார் துரத்திட்டு வரா? பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இப்போ ஜனங்க பயந்துட்டாங்க, என்ன செய்யறது தெரியல. ஆனாலும் ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் இக்கரை சேரும்படி ஆண்டவர் அங்கே செய்தார். உடனே அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஓ பரவாயில்ல, ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி அப்படியே இல்லாமல் 15:1 வாசிங்க. யாத்திராகமம்
சரி, 10, 11 கூட வாசிங்க. யாத்திராகமம் 15, 10 மற்றும் 11. இல்லை இல்லை இல்லை, யாத்திராகமம் 15, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், மூடிக்கொண்டது, ஈயம் போல அழிந்து போனார்கள். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவரும் உமக்கு ஒப்பானவர் யார்? என்ன சொன்னாங்களா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுங்களேன். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில துதி என்கிற ஆயுதத்தை எடுத்து தினந்தோறும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்போன்னு சொன்னா, நம்மை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனையை கர்த்தர் செங்கடலில் அமிழ்த்தி போடுவார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆமீன். கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம், நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆயுதம் 3. ஒன்று ஜெபம் என்கிற ஆயுதம், இரண்டாவது துதி என்கிற ஆயுதம், மூன்றாவது சாட்சி என்கிற ஆயுதம். என்னங்க இது கூடவா ஆயுதம் அப்படின்னு சொன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். வாரம் இங்கே வந்து சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம், நல்லது தான். ஏன்னா தேவனுடைய நாமம் எதுக்குங்க சாட்சி சொல்கிறோம்? காமாட்சி சொல்லுங்க, வாரம் கேர்சலில் சொல்கிறோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? சரி, முதலாவது தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாய் சாட்சி சொல்லுகிறோம். இரண்டாவது, அந்த சாட்சியை கேட்கிற மற்றவர்களுடைய விசுவாசம் பெருக செய்கிறது. மூன்றாவது, பிசாசானவன் அதாவது சாத்தான் அங்கே வெக்கப்பட்டு ஓடுறான். இந்த 3 காரியம் நாம் சாட்சி சொல்லும் பொழுது நடக்குது. அப்படிப்பட்ட சாட்சி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் சொல்லணும். சரிங்க, இப்போ இங்கே பார்க்கும் பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நாம் பலன் அடைந்து, எருசலேம் சொன்னால் சொந்த வீடு, யூதேயான்னு சொன்னால் நம்ம இருக்கிற இடம், அக்கம் பக்கத்து வீடு, இல்லை தேசம், இப்படி தான் அதை குறிக்கிறது. ஒவ்வொன்றும் சொன்னால் அது பெரிய டாப்பிக்காக போயிடும். அதனால் நம்ம இருக்கிற எங்கே சென்றாலும் நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணுமா? சாட்சிகளாய் நாம் இருக்கணும். சாட்சி சொல்கிறது நல்லது தான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய சாட்சியை காத்து கொள்வது தான் மிக மிக முக்கியம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு சண்டை, கொடாடியில் சண்டை நடக்குதுன்னா யாராவது இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ எல்லாம் ஒரு இந்து தானே, இப்படி சண்டை போடுறிய? யாராவது கேட்டிருக்காங்களா? நீ எல்லாம் ஒரு முஸ்லீமு, எப்படி சண்டை போடுற? கேட்டிருக்காங்களா? ஆனால் ஏங்க சர்ச்சுக்கு போகிற, பைபிள் தூக்கின்னு போகிற கிறிஸ்டின்னு ஏன் சண்டை போடுற? ஏங்க இது மட்டும் சொல்கிறாங்க? என்னைக்காவது யோசிச்சு இருக்கீங்களா?
அது இன்னும் கிறிஸ்டின் மட்டும் அது அண்டர்லைன் பண்ணி இல்லைன்னா ரொம்ப சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் ஏன் தெரியுமா? அந்த உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுவை போல இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் அன்பாய் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் மன்னிப்பார்கள். என்ன இயேசுவை பார்த்தாங்க இல்லையா? எப்போ பார்த்தாங்க? சினிமாவில் பார்த்துருப்பாங்கல்ல. என்ன ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வேதத்தில் அவருடைய குணநலன்கள் என்னன்னு சொல்லி. ஆனால் உலக ஜனங்க இந்த கருணாமூர்த்தி அந்த மாதிரி இருக்க படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாந்தமாக போயிட்டு சாந்தமாக வரல, இதையே நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாத போது அவங்க என்ன சொல்கிறாங்க? நீலாம் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவர்களுக்குள் இருக்கிறார் என்ற அர்த்தம். கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவள் உள்ள இருக்கணும் இல்லையா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சியை காத்து கொள்வது மிக மிக முக்கியம். வார்த்தை சொல்வதை பார்க்கலாம், நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணுமா? அது பேசணும். சரிங்களா? சாத்தான் ஏன் சொன்னா, ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ஆமாம், இல்லை 10 வாசிங்க. 10 சத்தம் உண்டாகி இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு யாரு? குற்றம் சாட்டுகிறவன். நம்ம மேல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் என்ன பண்றான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு இடம் கொடுக்கலாமா? நம்ம வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அதனால தான் 3வது ஆயுதம் எது? முதல்ல பார்த்தோம் ஜெபம் என்கிற ஆயுதம், 2வது துதி என்கிற ஆயுதம், 3வது சாட்சி என்கிற ஆயுதம். ஏன்னு சொன்னா அவர்கள் சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை ஜெயித்தார்களாம். வேற எதுலையும் ஜெயிக்க முடியாது. சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா பிசாசான அவனுக்கு நிறைய பெயர் இருக்கு. பொய்களின் பிதா நிறைய இருக்கு, சோதனைக்காரன். அதுல ஒன்று குற்றம் சாட்டுகிறவன். ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 ஆயுதங்களை நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போறோம். யாரெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? அட ரொம்ப கஷ்டமா இருக்கு கையை தூக்குறதே. ஜபம் என்கிற ஆயுதம், துதி என்கிற ஆயுதம், சாட்சி என்கிற ஆயுதத்தை கொண்டு பிசாசை நாம் என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் நிற்கிறோங்க. அதுக்கு என்ன தேவை? ஊக்கமான ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பேதுருவை விடுவித்தது, ஏரோதுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்கிற நாம் ஊக்கமாய் செயல்பட கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட ஆயுதங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்வோம், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்வோம், நம்முடைய சபையும் சமுதாயத்தையும் நாம் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி செபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்குவோமா? இன்றிலிருந்து நாம் துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நாம் துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நாம் துதி செய்ய தொடங்கினால்
தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். நான் துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நான் துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். செங்கடல் இரண்டாய் பிரிந்திடும், யோர்தான் நதியும் இழந்திடும். செங்கடல் இரண்டாய் பிரிந்திடும், யோர்தான் நதியும் பிளந்திடும். எரிகோ மதில்கள் தகர்ந்திடும், எரிகோ மதில்கள் தகர்ந்திடும். எங்கும் தேவனை ஆராதிப்போம், எங்கும் தேவனை ஆராதிப்போம். துதி செய்ய தொடங்கினான், தொடங்குவான். நாம் துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவான். அஸ்திபாரம் அசைந்திடும். நல்லா ஆவில நிரம்பி நீங்க துதிச்சு பாருங்களேன். நமக்கு விரோதமா எழும்புகிற சாத்தானுடைய அஸ்திபாரம் இன்றைக்கு அது ஆட்டம் காணும். நல்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி அவரை துதிங்களேன். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். நாம் துதி செய்ய தொடங்கினால், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நாம் துதி செய்ய தொடங்கினால், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். பவுலும் சீலாவும் துதித்திட பரமனின் அற்புதம் நடந்ததே. பவுலும் சீலாவும் துதித்திட பரமனின் அற்புதம் நடந்ததே. கட்டுகள் எல்லாம் கழன்றிட, கட்டுகள் எல்லாம் கழன்றிட, எப்போதும் தேவனை ஆராதிப்போம், எப்போதும் தேவனை ஆராதிப்போம். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நாம் துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய, நாம் துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நாம் துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். இந்த இரவு வேளையில நாம் துதிக்க துதிக்க சத்துருடைய அஸ்திபாரம் அது அசைகின்றது. ஜெயத்தை எடுப்போம். இந்த இரவு வேளையில ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில எடுப்போம், துதி என்கிற ஆயுதத்தை கையில எடுப்போம், சாட்சி என்கிற ஆயுதத்தை கையில எடுத்துக்கொண்டவர்களாய் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். நான் துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவான். நான் துதி செய்ய தொடங்கினான், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவான். இங்க மாத்திரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவனுக்கு சாட்சியா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொல்றேன், உனக்காக அவர் என்ன வேணா செய்வார், என்ன வேணா செய்வார். அவர் கொடுத்த ஆயுதங்களை நாம் பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. காணிக்கை கொண்டு வந்தவர்கள் கரங்களை காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க.